வணக்கம். தேங்க்யூ டாக்டர் மோதி நாராயணன். வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் டாக்டர் சுதாரத்ன பிரபு, குழந்தை நல மருத்துவர். மேலும் கர்ப்ப காலத்தில் தாய் சேய் நலம் குறித்து பிஹெச்டியும் அதில் நான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேசலான் இருக்கோம். அதாவது வைட்டமின் டி டெஃபிஷியன்சி. ஒரு தாய்க்கு வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருந்ததுன்னா அதோட பாதிப்பு எந்த அளவுக்கு அம்மாவையும் பாதிக்கும், உள்ளே இருக்கிற சிசுவையும் பாதிக்கும் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியணும். இப்போது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் ஏசி தான், எல்லா இடத்துலையும் மிஷின் தான். ஸோ கர்ப்ப காலத்தில் நம்ம ஏற்கனவே கர்ப்பிணி பெண்களை கொஞ்சம் வேலை கம்மியாக செய்ய சொல்கிற சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. ஸோ ஏசியில் உட்காந்துட்டு இருக்கிறதால பொதுவாகவே எல்லா இடத்துலையும் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி ரொம்ப நிறைய பார்க்குறோம். இது என்னுடைய துறையில் குழந்தைங்க இன்றைக்கி ரிக்கெட்ஸுன்னு ஒரு எலும்பு நோய் நிறைய டயக்னோஸ் பண்ணுறோம். இதெல்லாம் 1960-70 நிறைய இருந்தது அப்படின்னு படிச்சிருக்கோம். நாங்கள் மேல் படிப்பு படிக்கும்போது அப்போ இல்லை. ஆனால் இப்போ எங்கள் ப்ராக்டிஸில் திரும்ப ரிக்கெட்ஸ் பேஷண்ட்ஸு நிறைய வராங்க. ஸோ அப்படின்னா காலகட்டத்தின் கால மாற்றத்தில் நிறைய டிஃபிஷியன்சிஸ் திரும்ப வருதுன்னு அர்த்தம். ஸோ கர்ப்பிணி பெண்களை மட்டும் பற்றி ஏன் நான் இப்போ பேச விரும்புகிறேன்னா, ஒரு அம்மா கிட்ட வைட்டமின் டி இருந்தால் தான் சிசுக்கே போகும். சிசுக்கு தன்னால் வைட்டமின் டியை உற்பத்தி பண்ணுற திறமை கிடையாது. வெளியே வந்த அப்புறம்தான் குழந்தைக்கு அந்த திறமை உண்டு. ஸோ ஒரு அம்மா டெஃபிஷியன்சியாக இருந்தால் கண்டிப்பாக குழந்தையோட வளர்ப்பு பாதிப்பு இருக்கும். சரி, இது பாதிப்பு இருந்தால் என்ன ஆகும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக நம்ம வைட்டமின் டி அப்படின்னு சொல்கிறோம். வைட்டமின் டி மட்டும் கம்மியாக இருந்ததுன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த உறுப்பும் வேணால் பாதிக்கலாம். அது அவங்கவுங்களுடைய எதிர்ப்பு சக்தியை பொறுத்து இருக்குது. ஆனால் முக்கியமாக கர்ப்ப காலத்தில் அம்மாவுக்கு வைட்டமின் டி இல்லைன்னா குழந்தையோட எலும்பு சரியாக வளராது, ஓரளவுக்கு லங் ப்ராப்ளமும் வருது. இன்னொன்று முக்கியமானது, பிரெயினோட சில டிஃபெக்ட்ஸும் நாங்கள் ஃபங்க்ஷனில் பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் இப்போது ஆராய்ச்சி நிலவையில் தான் இருக்குது. பட் எலும்பு சம்மந்தமாக வர்ற நோயும் லங்கு பிரச்சனையும் கட்டாயம் நிறைய பார்க்குறோம். சரி, இது ஏன் வருதுங்கிறதுக்கு முக்கியமான காரணம் வெயிலில் போய் நிற்காது தான். ஆனால் வெயிலில் போய் நின்னால் மட்டும் வைட்டமின் டி நமக்கு வரப்போகிறது இல்லை. அதுக்காக ஒரு நாளைக்கு 25 நிமிஷம் போய் நில்லுன்னா ஒரு கர்ப்பிணி பெண் எப்படி டெய்லி போய் நிற்க முடியும்? சாதாரண நாளே நிற்க முடியாது. ஸோ இது என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்துலேருந்தே ஒழுங்கான வைட்டமின் டி இருக்கிற ஆகாரம் சாப்பிடணும். குழந்தைங்கள சின்ன வயசில் விளையாட விடணும். ஒரு பெண் குழந்தை தான் பின்னாடி ஒரு பெண்ணாக உருவாகி கர்ப்பிணி ஆகுறாங்க. ஸோ அவங்க ஹெல்த்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே நல்லா இருந்தால் தான் அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க. சரி, எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், இன்னும் வைட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்கன்னா நீங்கள் டாக்டரை போய் பார்த்து வைட்டமின் டி இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஒரு கர்ப்பிணி பெண் கர்ப்ப காலத்துக்கு ஆரம்பத்தில் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதோட மேக்ஸிமம் இம்பேக்ட் கடைசி 3 மாதத்தில் 3வது ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். அப்போ தான் இம்பேக்ட் இருக்கும். ஸோ அப்போயாவது உங்கள் டாக்டர்கிட்ட எனக்கு வைட்டமின் டி லெவல் பாருங்கன்னு தாய்மார்களே கேட்கணும். கேட்டு அந்த ஒரு ஊசி போட்டுக்கிட்டாலே உங்கள் சத்து குறைபாடும் பெட்டராகும், சிசுவுக்கும் அது நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். தேவையில்லாமல் நிறைய குழந்தைங்க இன்றைக்கி குள்ளமாக இருக்காங்க. சொல்லப்போனால் எலும்பு வளைஞ்சிருக்கும், கால் வளைஞ்சிருக்கும், நிறைய பேர் வராங்க. எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அடிக்கடி இருமல் சளி வருது. மேலும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, ஆட்டிசம் அப்படிங்கிற ஒரு நோய் பற்றி எல்லாருமே பேசிகிட்ருக்கோம். அந்த ஆட்டிசமுக்கு உண்மையான காரணம் யாருக்குமே தெரியாது. அதில் ஒரு முக்கியமான காரணம் வைட்டமின் டியோட ஃபங்க்ஷனும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, வைட்டமின் டி அம்மாவுக்கு கம்மியாக இருந்ததுன்னா சிசுவுக்கு பாதிப்பு, முக்கியமாக எலும்புலேயும் அவங்களுடைய நுரையீரல்களையும் ரொம்ப பாதிப்பு இருக்குங்கிறது நிச்சயமாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு
வெளிப்பாடு. ஸோ நாம் வந்து என்ன ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, ப்ரெக்னென்சிக்கு முன்னாடியே நம்ம வைட்டமின் டி லெவலை பார்த்துட்டு அதை செக் பண்ணி கண்ட்ரோல் நார்மல் லெவல் வந்த அப்புறம் கர்ப்பிணி ஆகணும்னா இன்னும் உச்சிதம். அதுவும் முடியலைன்னா அட்லீஸ்ட் ப்ரெக்னென்சி டைமில் உங்கள் டாக்டரை போய் கேளுங்க, லெவலை பாருங்கள், ஊசி போட்டுக்குங்க. தாயும் சேயும் நலமாக இருக்கணும். வாய்ப்பு அளித்ததுக்கு மிகவும் நன்றி டாக்டர் மோதி நாராயணன்.